நான் வாழ்த்துறது பெரிய விஷயம் இல்லை. இந்த படம் ரிலீஸ்க்கு பிறகு தமிழ்நாடே உங்களை வாழ்த்துன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற என்னுடைய பிள்ளைகள் சொல்லலாம், நண்பர்கள், குறிப்பாக ரொம்ப மரியாதைக்குரிய இயக்குனர் அகத்தியன் அவர்களுக்கு. ஏன்னா நாங்கள்லாம் எத்தனையோ படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அகத்தியன் சாருடைய அந்த காதல் கோட்டை யாரோ சொன்னாங்க, இன்று வரை எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. அப்படியாப்பட்ட ஒரு திரைக்கதை, ஒரு ஆழமான காதல் யாருமே சொல்லலை. அப்படித்தான் நான் சொல்லுவேன். நான் அப்படியாப்பட்ட இயக்குனர் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. பிரசாத் லேபில் ஒரு நாள் அவரை நான் மீட் பண்ணி விஜய்க்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தார். அந்த வாய்ப்பும் அந்த பொறுப்பினையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படியாப்பட்ட அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து ஒரு ட்ரெய்லர் பார்க்குறோம் சார், நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே யாருப்பா டைரக்டர்? முதல்ல நான் சமீப காலமாக அவங்க எல்லாருக்கும் தெரியும், எந்த சினிமா விழாக்களுக்கும் போகிறதில்லை. ஏன்னா நான் 7 மணிக்கு டின்னரை முடிச்சுட்டு 9 மணிக்கு கரெக்டாக டான்னு படுத்துருவேன். அதனால தான் இந்த வயசில் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். அதனால் எந்த விழாக்களுக்கும் நான் கையெடுத்து கும்பிட்டு நான் போகிறதில்ல. இது பகலாக இருக்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன். அதே நேரத்தில் 11:30 மணிக்கு என்னுடைய அலுவலகத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. நேற்றே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, என்னை 11 மணிக்கு தயவு பண்ணி விட்டுருங்கப்பா. அதுக்காக பாதியில் நான் போகிறதுக்காக எல்லோரும் என்னை மன்னிச்சிருங்க, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அப்படி ஒரு ட்ரெய்லரை பார்த்த உடனே யாருக்கு அந்த டைரக்டர் புதுசாக இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே படம் பார்க்கணுன்னு, அதுக்கு தான் ட்ரெய்லரே பண்ணுறோம். நம்ம ட்ரெய்லர் எதுக்கு பண்ணுறோம்னா, அந்த ட்ரெய்லரை பார்த்தா அந்த படத்தை பார்க்கணுன்னு நமக்கு ஒரு உள்ளுணர்வு நம்மளை தூண்டணும். அதுதான் ட்ரெய்லர். சும்மா அந்த 1 நிமிஷம் இதே பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு போகிறது ட்ரெய்லர் இல்லை. முதல்ல அந்த ட்ரெய்லரை பார்க்குற ஒவ்வொருத்தரும் அந்த படத்தை பார்க்கணுன்னு விரும்புவாங்க. அதற்கு முதல்ல இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு 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 ட்ரெய்லர் இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட், அந்த கதைக்குள்ளே இருக்க கண்டென்ட்டு அவ்வளோ நல்லா இருக்குன்னு நமக்கு தோணுது. அந்த கண்டென்ட்டு தான் அந்த. இல்லைன்னா சில படங்களுக்கு ட்ரெய்லர் எப்படி பண்ணுறதுன்னே தெரியாது. ஏன்னா அப்படி படங்களும் அப்படி தான் இருக்கும். ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டேன், யார் கேமராமேன்? ஏன்னா அந்த ட்ரெய்லர் நம்மளை கேட்க வைக்குது. யார் கேமராமேன்? யார் எடிட்டர்? யார் மியூசிக் டைரக்டர்? நம்மளை நேற்று கிட்ட கூப்பிட்டாங்க, நான் ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன். அதுதான் அந்த ட்ரெய்லருடைய அந்த 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 கண்டென்ட்டுடைய அந்த கதையின் கருன்னு சொல்கிறோம்ல, அந்த நேரேஷன் கொடுத்துருக்காங்க. அதில்
எப்படி அந்த மாடல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நேரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணால் கூட கண்டுபிடிக்க கூடாதான் எப்படி நடந்துச்சுன்னு. அதை நான் கதையை சொல்லிட்டேன். பார்த்தா நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்ல, உங்கள் நேரேஷனில் சொல்லிட்டீங்க நீங்கள். பட் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சொன்னது தப்பு இல்லை, சில நேரத்தில் தப்பாகிடும். ஆனால் இதில் நீங்கள் சொன்னது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உண்மையிலேயே. அப்போ எப்படி இவனுங்க பண்ணியிருப்பானுங்க, அந்த கியூரியாசிட்டி அது அந்த ட்ரைலரில் இருந்துச்சு. அதுக்கு ஒரு சேலஞ்ச். இன்ஸ்பெக்டர் என்னன்னு இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் சிரிப்பையே நான் பார்க்கக்கூடாது. சேலஞ்ச். அவர் இப்படியாப்பட்ட டேஞ்சரோட 3 பசங்க மோதுறானுங்க. இதுதான் கதை. கரெக்டா? அவரே பயங்கரமான கிரிமினல். என்ன படத்தில் சொல்றேன், படத்தில் நீங்க ரொம்ப சாஃப்டானவர் தெரியும் எனக்கு, கடவுள் பக்தி நினைச்சவர் தெரியும் எனக்கு. அந்த அந்த ஒரு ஷாட்டில் ஒரு கேரக்டர் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு ஷாட்டில் விடுறாலும் அந்த பசங்க விட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்படி இந்த கதைக்குள்ள ஒரு டிக் ஃபார் டேட், ஒரு அதாவது ஒரு இப்போ ட்ரெண்டு என்னன்னா, சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு படம் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படியாவது அந்த போட்ட படத்தை எடுத்துடலாம், ப்ரொடியூசர் சேஃப் ஆகிடுவார். இல்லைன்னா இப்படி இப்படி புதுசாக பசங்களை கொண்டாந்து, புதுசில் ஃப்ரெஷ்ஷாக வச்சு படம் பண்ண, இதுதான் பண்ணணும். இப்போ நடுவில் யாரையாவது வச்சு பண்ணோம்னா ப்ரொடியூசர் காணாமல் போயிடுவார், டைரக்டர் காணாமல் போயிடுவார். ஆனால் இங்கே நான் குறிப்பாக சொல்லணும், நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஆனால் என்னை பேச வைக்குது அந்த படம், அந்த ட்ரைலர் என்னை பேச வைக்குது. வேற ஒன்றும் மறுபடியும் சொல்கிறேன். இப்படியாப்பட்ட படம் எடுக்கிறதுக்கு யாரும் ஃபைனான்சர் கிடையாது. இப்போ மொத்தத்திலே ஃபைனான்சர் கிடையாது எந்த படத்துக்கும். இதான் நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டாருங்களை வச்சு படம் எடுத்தால் அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஒரு நல்ல கதைக்கெல்லாம் இப்போ ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. நல்ல கதையாக நீ எடுத்து ரிலீஸ் பண்ணு, யாரும் இல்லை ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு. எவ்வளோ ஆச்சுன்னு கேட்டேன் நான் நேற்று. ஒரு 2.5 கோடிக்கு மேலே சொன்னாங்க. சார், தயாரிப்பாளர் சார், நீங்கள் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு பிஸ்னஸ்ன்னு சொன்னீங்க, என்ன பிஸ்னஸ்ன்னு தெரியாது. ஆனால் 2.5 கோடி ஒரு இயக்குனரை நம்பி நீங்கள் படம் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. அந்த 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 நம்பிக்கையை ஜெயிக்கும் சார். மனுஷனுக்கு முதல்ல வேணுங்கிறது என்னன்னா நம்பிக்கை. ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் சார். என் வாழ்க்கை அதுதான். இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெயிப்பேன் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னைக்காக ஒரு நாள் ஜெயிப்பேன். இந்த வயசில் மனிதனை இயக்கிறதே அந்த நம்பிக்கை தான் சார். அதுதான் நம்ம எனர்ஜி. ஏஜ்லாம் அப்புறம், எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அப்புறம், அறிவுலாம் அப்புறம், திறமையெல்லாம் அப்புறம், நம்பிக்கை உள்ளவன் தான் ஜெயிப்பான் சார். சாதாரண விஷயம் இல்லை சார். நீங்கள் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்றது இன்னைக்கு இப்படியாப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்காருப்பா. நீ நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையும் நான் நினைக்கிறேன். அவங்களாம் நினச்சாங்கன்னா இப்படியாப்பட்ட நல்ல படங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அவங்க. சூப்பர் ஸ்டார் படங்களை கொண்டாடுறாங்க,
இப்படிப்பட்ட படங்களை அவங்க கொண்டாடணும். தயவு பண்ணி கேட்டுக்கிறேன். நான் படம் அவர் சொல்லிட்டாரு, படம் காட்ட போகிறேன்றார் பாருங்க. அதுலேயும் ஒரு வார்த்தை சொன்னார், நல்லா இருந்தால் என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொன்னார். நாங்கள் எப்படி வேணாலும் படம் எடுப்போம், என்கரேஜ் பண்ணுங்கன்னு சொல்ல, அவ்வளவு கான்ஃபிடென்ட்டோட சொல்கிறார். அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் உரமாக இருங்க. தயவு பண்ணி உங்களை நானும் அவர் சார்பாக கேட்டுக்கிறேன். நான் எல்லாமே ஒரு ஒரு பாட்டு கேட்டோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாமல் நம்ம கால் தாளம் போடுது. உட்கார்ந்துருக்கும்போது ஒரு பாட்டு கேட்கும்போது நம்ம தாளம் போட வைக்கிறார். இதே உணர்வு தானே படம் பார்க்குற போது அவனுக்கு இருக்கும். அதனால் எல்லாருமே உழைச்சிருக்கிறீங்க. இந்த பசங்க, குட்டி பசங்க, ஐயோ ஏய் எப்படி வாழ்த்துறதுன்னு தெரியல. நல்லா யூஸ் பண்ணியிருக்காரு அவங்கள. இந்த 2 பசங்களை வச்சு டைரக்டர் மணிகண்டன் நினைக்கிறேன் ஒரு படம் எடுத்திருந்தார். ஒரு ஏழைத்தாய், காக்காப்பட்டி. அது வேற, அது கதை வேற காரணம், அது இது வேற மாதிரி இருக்குது. அதனால் என்னுடைய முழுமையான வாழ்த்துக்கள். அடுத்து நான் எங்கே போனாலும் சமீப காலமாக சொல்ல வேண்டியது, இயக்குனர் உட்காருங்க சார் ப்ளீஸ், உட்காருங்க சார் ப்ளீஸ். இந்த படம் வெற்றி அடையும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் இப்பத்த ஜென்ரேஷன் இந்த வயலண்ட் தான் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாது முழு படம் என்னன்னு தெரியாது எனக்கு. வர்ற இயக்குனர்கள்லாம் கட்டி ரத்தம் சத்தம் வேற எதுவுமே கிடையாது, கதையே கிடையாது. இந்த 3 நம்பி தான் படம் எடுக்கிறாங்க. அப்படி இருந்துற போதும்னு எனக்கு பயமாக இருக்கு. அப்படியே நீங்கள் முதல் படம் ஜெயிக்கணும்னு எடுத்தால் கூட அடுத்த படங்கள்லாம், ஏன்னா ஒரு எழுத்தாளன் தான் நாட்டில் ஒரு எழுச்சியை உண்டாக்க முடியும். எங்கள் பீரியட்லாம் 80s நாங்கள் என்டர்டெயின்மெண்ட் படம் தான் எடுப்போம். முத்துராமன் சாராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், ஏன்னா ப்ரொடியூசர் சேவ் ஆகணும். ஸோ என்டர்டெயின்மெண்ட் படம் தான் எடுப்போம். ஆனால் அதுக்குள்ளே ஏதாவது விஷயங்களை சொல்லிக்கிட்டே போவோம். ஒவ்வொரு படத்துக்கு போராடி ரிலீஸ் பண்ணுவோம். அதுதான் அப்போ உட்காருங்க. ஒவ்வொரு படத்தையும் போராடி தான் ரிலீஸ் பண்ணுவோம். நான் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா என்னுடைய படங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். நாட்டில் நடக்கிற தவறுகளை தைரியமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரே மீடியா சினிமா. இப்போல்லாம் யாரும் பத்திரிக்கையெல்லாம் படிக்கிறதில்ல. ஸோ உங்களை மாதிரி இளைஞர்கள் சமுதாயத்தை நல்லபடியாக, ஏன்னா சினிமா வேற வாழ்க்கை வேறேன்னு இப்போ யாரும் நினைக்கிறது இல்லை சார். சினிமா தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க சார். சினிமாவில் என்ன நடக்குதோ அதை நம்மளும் பண்ணலாம். இப்போ ஸ்கூலில் படிக்கிற பசங்களாம் கத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா? ஸோ நம்மளும் அதுக்கு சப்போர்ட்டாக இருந்துடக்கூடாது. ஒரு எழுத்தாளராக, ஒரு இயக்குனராக நான் உங்களெல்லாம் கேட்டுக்கிறேன். ஏன்னா வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம கையில் இறைவன் கொடுத்துருக்கிறது இந்த ஒரு பவர்ஃபுல்லான மீடியா சினிமா. அந்த சினிமாவை நல்ல விதமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். வருங்கால இளைஞர்களுக்கு நம்ம ஒரு நல்ல வழிகாட்டிகளாக இருப்போம் என்று உங்களை எல்லாம் கேட்டு, இது தேவையில்லாத விஷயம், ஆனால் நான் இளம் இயக்குனர்களை கேட்டுக்கிறது இதுதான். நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபுல் டீமுக்கு அத்தனை பேரை நான் தனித்தனியாக சொல்ல விரும்பலை. நல்லா மறுபடியும் சொல்கிறேன். அதை கொண்டு போய் ரீச் பண்ணுற அளவுக்கு கையில் இருக்குது. அது இப்படியாப்பட்ட படங்களை படம் திருப்பி அந்த ப்ரொடியூசர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். படம் நல்லா இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்கிறாருல, நல்லா இருந்தால் அந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லலாம். எல்லாத்துட்டையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போகணும். ஏன்னா அப்படியாப்பட்ட படங்களுக்கு முதல்ல இந்த ட்ரைலரை பார்த்துட்டு வந்துடுவாங்க.
அந்த ட்ரைலரையும் முதல்ல எல்லாரையும் பார்க்க வைக்கணும். நன்றி, வணக்கம்.